உங்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. என்ன அப்படின்றத தான் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கார்டில் அடிப்படை விதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அந்தி யோஜனா அன்னை யோஜனா ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்கும் முறையில் முக்கிய மாற்றங்களை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும் 35 கிலோ அரிசி இனி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாற்றி அமைக்கப்பட உள்ளது. புதிய நடைமுறைப்படி ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி வீதம் கணக்கிடப்பட்டு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குடும்பங்களுக்கு மட்டுமே 35 கிலோ அரிசி வழங்கப்படும். தமிழகத்தில் சுமார் 18.6 லட்சம் ஏஏஒய் அட்டைதாரர்கள் இந்த அறிவிப்பின் மூலம் நேரடியாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் சாமானிய சுமையை குறைக்கவும் விநியோகத்தை முறைப்படுத்தவும் மத்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் குறித்த விழிப்புணர்வோடு இருக்குமாறு பொதுமக்களுக்கு தகவல்களை அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு அப்படின்னா தமிழக பொது விநியோக திட்டம் 37,328 நியாய விலை கடைகள் 2,25,93,654 குடும்ப உறுப்பினர்கள். ஓகேங்களா? ஸோ குடும்ப உறுப்பினர் பயன்பெறாங்க. 14,000 கோடி அரசு மானியம். 6,000லேருந்து 6,500 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு அரசு கொடுக்குற ஒரு செலவு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் 76 லட்சம் மாதம் 8 கிலோ அரிசி புதிய மாற்றம் இல்லை. பிஹெச்ஹெச் ஏஏஒய் 18 லட்சம் குடும்ப அட்டை அரிசி அளவிடல மாற்றம். என்பிஹெச்ஹெச் 90 லட்சம் அரிசி சர்க்கரை மற்றும் பிற பொருட்கள் வழங்கப்படும் புதிய மாற்றம் இதில். என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை அற்றவர்கள் 10 லட்சம் பேர் அரிசி தவிர அனைத்தும். என்பிஹெச்ஹெச் என்சி தரவு எதுவுமே இல்லை, பொருட்கள் எதுவுமே கிடையாது, முகவரி சான்றிதழுக்கு மட்டுமாக இவர்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏஏஒய் அட்டைதாரர்களே கவனமாக இருங்க. பழைய முறை குடும்பத்திற்கு நிலையான அளவு. பழைய முறையில் எப்படி 2 பேர் இருந்தாலும் 35 கிலோ, 3 பேர் இருந்தாலும் 35 கிலோ, 4 பேர் இருந்தாலும் 35 கிலோ கொடுத்தாங்க. ஆனால் இந்த பழைய முறை இனி கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாது. புதிய முறை ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி. ஏஏஒய் அட்டைதாரில் 2 பேர் இருந்தால் 14 கிலோ மட்டும்தான் போட போகிறாங்க. மீதி எக்ஸ்ட்ராவும் கிடைக்காது. 35 கிலோலாம் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ மத்திய அரசின் புதிய பரிந்துரைப்படி ஏஏ குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் அரிசியின் அளவு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு என்ற அடிப்படையில் இருந்து நபர்களின் எண்ணிக்கையாக மாற்றப்படுகிறது. ஸோ இந்த புதிய நடைமுறை எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேர் இருக்காங்கன்னா 7 கிலோ 2 உறுப்பினர்கள் இன்ட்டு 14 கிலோ. இவர்களுக்கு 35 கிலோ அரிசி கிடைக்காது, 14 கிலோ. அதுவே 6 பேர் 5 உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 5 × 7 35 கிலோ. 5 அல்லது அதற்கு மேலே உறுப்பினர்கள் இருந்தாலும் 35 கிலோ மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத கணக்கிட சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாற்றம் யாருக்கு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏஏஒய் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த 7 கிலோ நபருக்கு ஒன்று கட்டுப்பாடு மானியம். ஸோ மானிய சீரமைப்பு 14,000 கோடி அரசு மானியம் பயனாளிகளின் உண்மையான எண்ணிக்கைக்கேற்ப துல்லியமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஸோ வீணாகப்படுவது இதன் மூலமாக தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வளங்களின் உகப்பாக அட்டைக்கு 6,000லேருந்து 6,500 ரூபா செயல்படும் நிலையில் அந்த நிதிச்சுமையை முறைப்படுத்துகிறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சுருக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்டை வகையை சரிபாருங்க. நீங்கள் ஏஏஒய் அந்தி யோஜனா அன்னை யோஜனா அட்டைதாரர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும். மற்ற அட்டைதாரர்களுக்கு எந்த விதமான மாற்றம் கிடையாது. உறுப்பினர்களை கணக்கிடுங்க. ஏஏஒய் கார்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை 7ஆல் பெருக்கி அதிகபட்சம் 35 கிலோவில் வரவைங்க. சரியான அளவை பெறுங்கள். புதிய விதிகளின்படி நியாய விலைக் கடைகளில் உங்கள் குடும்பத்திற்கான சரியான அளவிலான பொருட்களை அரிசியை பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.